வலுப்படுத்தும் அரசாக மத்திய அரசு செயல்படுகிறது என்று திருப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளராகவும் கர்நாடக மாநில பொறுப்பாளராகவும் பொறுப்பேற்று திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த கோபிநாத் பழனியப்பனுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருமுருகன் பூண்டி அருகே முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பரவாலயம் பகுதியில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கும், ரயில் நிலையம் அருகில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் திருவுருவ சிலைக்கும், மாநகராட்சி அலுவலகம் முன்புள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கோபிநாத் பழனியப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பதவி உயர்வு வழங்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இளம் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் வரும் காலங்களில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியை கட்டமைப்பை மேம்படுத்த பாடுபடுவேன் என்றும், வரும் காலங்களில் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்றும் தெரிவித்தார். 27 ஆண்டு காலம் 1995 ஆரம்பித்து இன்று வரை காங்கிரசிலே மாணவர் பருவத்திலே ஆரம்பித்து அகில இந்திய செயலாளர் மாணவர் காங்கிரசிலே பதவி உயர்வு பெற்று இன்று கொங்கு மண்டலத்திலிருந்து அகில இந்திய செயலாளர்களாக 64 பேர்களிலே இந்த பகுதியிலே இருந்து ஒரு பெரிய வாய்ப்பாக, கொங்கு மண்டலத்திலே இருந்து ஒரு மாவட்ட தலைவருக்கு இந்தியாவிலேயே 64 பேர்ல மாவட்ட தலைவரிலிருந்து ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய பணியானது கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகின்றது. இந்த நேரத்திலே நான் அகில இந்திய தலைமைக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒரு ஆளும் கட்சியிலே என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் காங்கிரஸ் ஆளுகின்ற ஒரு வலுவான தென் மாநிலத்திலே எனக்கு பொறுப்பாளராக பணியாற்ற வாய்ப்பு கொடுத்திருப்பார். குடியாத்தத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொது